அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால 7வது நாளுடைய அமல்கள் இன்னைக்கு செய்ய போறோம் இன்ஷா அல்லாஹ். புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்த்து அதை நம்முடைய அமல்களை இன்னைக்கு கொண்டு வர போறோம். யாரு ஒரு நாள்ல 100 முறை இந்த ஜிக்ரை ஓதுறாங்களோ அவருக்கு அது 10 அடிமைகளை விடுதலை செஞ்சதுக்கு சமம். இன்னும் அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படும், 100 தீமைகள் அழிக்கப்படும். அடுத்த நாளுடைய மாலை நேரம் வர்ற வரைக்கும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கும் அரணாகவும் இருக்கும். அந்த மனிதர் செஞ்ச நற்செயலை விட வேற யாரும் நற்செயல் செய்ய முடியாது. வேறொரு மனிதர் இவரை விட அதிகமாக நற்செயல் செய்தாலே தவிர. சுபஹானல்லாஹ், ஒரு திக்ர 100 தடவை ஓதுனா நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்குதா? அது என்ன திக்ரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதனுடைய பொருள் என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த இணையும் இல்லை. ஆட்சி அதிகாரமெல்லாம் அவனுக்கே உரியது, புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. அவன் எல்லா வஸ்துகளின் மீதும் ஆற்றல் உடையவனாகவும் வல்லமை உடையவனாகவும் இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நிதானமா பொறுமையா இந்த திக்ர நம்மளும் ஓதி இதனுடைய முழு நன்மையையும் அடைந்தவர்களாக, நன்மைகளில் முந்திக் கொண்டவர்களாக நம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.